வாரிசு அரசியல் வர்றது தவறு அப்படின்னு சொல்றாரு. வாரிசு வந்து மோடிட்டு வேணா வாரிசு இல்லாம இருக்கலாம். இவருக்கு எப்படி வாரிசு அரசியல், இவர் எப்படி துணை பொதுச்செயலாளர் வருவாரு? விடுதலை சிறுத்தைங்கிற ஒரு பெரிய இயக்கத்துல 10 செயலாளர் துணை பொதுச்செயலாளர் ஒருத்தர் இவர் எப்படி வர முடியும்? வந்து 2 வருஷம் தானே ஆகுது. இவர் மாட்டினுடைய மாப்பிள்ளைங்கிறதுனாலதான் வந்தாரு. இவரே வாரிசுங்கிறதுனாலதான் வந்தாரு. சந்திரசேகரோட பையங்கிறதுனால தானே விஜய்க்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பெரும் நடிகர் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களா? அவர் அவ்வளவு தூரம் உழைச்சிருக்கிற 30 வருஷம் உழைச்சிருக்கிற யார் 30 வருஷம் இங்கே உழைச்சாரு? இந்த கட்சிக்கு வந்து 1.5 சினிமா துறையில அவர் 30 சினிமால வர்றது வந்து சார், நீங்க சினிமால வர்றது உழைப்பு இல்ல, அது தொழில், அது அவருடைய தொழில். திரையுலகத்துல இருக்கிற இந்த திரையுலகத்துல உள்ள வருமானங்கள் இருக்குது. அதை வந்து விஜயகாந்த் பண்ண மாதிரி இல்ல ரஜினிகாந்த் பண்ண மாதிரி நட்டப்பட்டவங்களுக்கு ஒரு பங்கு கொடு. எம்ஜிஆர் எவ்வளவு கொடுத்தாரு, வெளியே தெரியாம கொடுத்தாரு, அது மாதிரி கொடு. அதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு நம்பி படத்தை ஏற்போல ஏற்பட்டு நட்டப்பட்டு வீட்டுல கிடக்குறான். கொரோனா புயல்ல வந்தா பண்ணு, ஒரு வந்து புயல்ல பண்ணு, இல்ல கொரோனா நோயில பண்ணித்தானே இருக்கிறாரு. இது என்ன சினிமாவா? அதான் சார் 200 மாணவர்களுக்கு வந்து தேவையான படிப்பு கூட கொடுக்குறாங்க. அதான் சொல்றேன் இருக்கிறாங்க. அதான் சார், நீங்க உங்களுக்கு வந்து பதட்டமும் பயமும் இருக்குது சொன்ன உடனே ஒரு பெரிய பதட்டம். இல்ல நீங்க புரியாம என்ன சொல்றீங்கன்னா, சினிமாக்கார மாதிரி இது ஒன்னும் ஷூட்டிங் கிடையாது. இது வந்து அரசியல். இது வந்து ஒரு 200 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சு விருந்து வைக்கிறது இல்ல.